அம்மாச்சி வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? வாழ்க வளமுடன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. சாதம், மாங்காய் வெண்டைக்காய் சாம்பார். மாங்காய் வெண்டைக்காய் நான் எப்போவுமே மாங்காய் வெண்டைக்காய் சாம்பார்னா ரொம்ப இஷ்டம், எனக்கு இஷ்டம். மீன் மேக்கர், அதுக்கப்புறம் பருப்பு, உருளைக்கிழங்கு பொரியல், ரசம். ரசம் பார்க்காம சொல்லிட்டேன். ஆமாம், ரசம் வச்சாச்சு. சரியா? பிடிச்சிருக்காப்பா? எல்லாத்தையும் பிடிச்சிருந்தா சாப்பிடுவாங்க. லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன தகவல் வீடியோ கம்மியாக போயிட்டு இருக்குதுன்னு தெரியல. வீடியோ நிறைய பாருங்க. அம்மாச்சி உற்சாகப்படுத்துங்க. ஓகேவா? ஓகே. இன்னைக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நிறைய பேர்த்துக்கு முட்டி வலி வருதுல்லப்பா. நானும் ஒரு படிச்சதில் சொல்கிறது தான். நிறைய பேர்த்துக்கு முட்டி வலி வருதுல்ல, அதுக்கு நைட்டு இந்த கருப்பு எள்ளு இருக்குல்ல, அதை ஊற வச்சுருங்க. 1.5 ஸ்பூன் ஊற வச்சுட்டு வெறும் வயிற்றுல ஒரு 21 நாள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா முட்டி வலி குறைஞ்சிருது. அதனால் தயவுசெய்து அது மாதிரி முட்டி வலி நிறைய பேர்த்துக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரிய வரையே வருது இன்றைக்கி. அதனால் அந்த எள்ளு சாப்பிட்டு வாங்க, குறைஞ்சிரும். என்னமோ நானும் 2 நாள் சாப்பிட்றேன், கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு. அப்படிங்க. அதனால் கருப்பு எள்ளு சாப்பிடுங்க, நல்லாயிரும். 2வது துலா ராசிக்கு சொன்னேன். இன்றைக்கி விருச்சக ராசிக்கு என்ன மிருகம் வருதுன்னு சொல்கிறேன். துலா ராசி முடிஞ்சிருச்சு. அதோடைய 4வது பாதம் வந்து இதில் விருச்சக ராசிக்கு வரும். சரியா? விசாகம், அது பெண் புலி நேற்றே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அனுஷம், கேட்டை, இது 3 நட்சத்திரத்தில் வந்து விசாகத்துக்கு சொல்லியாச்சு. கேட்டையை வந்து ஆண் மான். ஆண் மான் எப்படி இருக்கும்? எப்பவுமே ஒரு திமிருத்தனம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆண்மான் வரும். அதுக்கப்புறம் வந்து அனுஷம் வந்து பெண்மான். எப்பவுமே கொஞ்சம் அமைதியாக போகிறவங்க அவங்க பெண்மான். அதே அந்த மிருகத்துக்குரிய குணங்கள் அப்படியே இருக்கும். இதில் ஒவ்வொன்றுக்கும் மிருகத்தை பார்த்தாவே நம்மளே புரிஞ்சுக்குவோம், நம்மளுக்கு இந்த குணம் இருக்கான்னு நம்மளுக்கே தெரிஞ்சு போயிடும். சரியா? அதனால் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா. சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.